ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் இயங்கக்கூடிய நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரிட்டிசிசத்துக்கு உள்ளாயிட்டு இருக்கிறாங்க. கடந்த கால ஆட்சியில் ஏன் ஃபோட்டோலாம் போட்டு இவனை எங்கேயா பார்த்தீங்களாலாம் கேட்டிருக்காங்கல்ல. இப்போ தொடர்ச்சியாக குற்ற செயல்கள்லாம் அடிக்கடி வர ஆரம்பித்த உடனே இந்த 25 நாளில் என்னமோ இவ்வளோ காடெல்லாம் வந்துச்சு, இவ்வளோ பொழிப்புகள் செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டது எல்லாமே வந்துச்சு. அப்படி வந்த உடனே இவங்களுக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. ஐயோ இவங்க நம்மளை நோண்ட ஆரம்பிச்சிருவாங்களே, இவங்க பாட்டு நம்மளை காசை கொடுத்து பேச வச்சுட்டாங்க. ஹலோ வணக்கம் கைஸ் அப்படின்னு எல்லாம் பேச வச்சுட்டோம். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இப்படி நம்மளை விடுறாங்க. இப்போ சேஃப் ஜோன் போகணும். சேஃப் ஜோன்னா என்னன்னா, நான் கைஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்குவாட் நாம எல்லாருமே நடுநிலை. நான் என்றைக்குமே மக்களுக்கு என்ன சிம்பிள் அது, இது பார்த்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நம்ம சைக்காலஜிக்கலாக பார்த்தோன்னா தனக்கான ஃபாலோவர்ஸ் வியூஸ் குறைஞ்சிடக்கூடாது, நம்மளை திட்டிடக்கூடாது. இப்போ எல்லாரும் பயப்படுறாங்க. தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருமே என்ன நம்ம என்னமோ எதிர்பார்த்தோம், டெய்லி நடக்குது. இந்த ஆட்சி தவறு செய்தாலும் நாங்கள் கேள்வி கேட்போம். அப்படின்னா என்னன்னா, அடுத்து அதிமுகவோட திமுகவோடய அவங்க பேரம் பேசுறாங்கன்னு அர்த்தம். அப்படி பேரம் பேசிட்டு வந்துடுறாங்க. நாளைக்கெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கவர் திடீர்னு இப்படின்றுவாப்ல, இல்லைன்னா இப்படின்றுவாப்ல சொல்ல முடியாது. அப்படி மாறும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு சே அவர் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சே. வணக்கம். சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் இயங்கக்கூடிய நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரிட்டிசிசத்துக்கு உள்ளாயிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து தாவேக்காவை ஆதரிச்சிங்க, பட் இப்போ வந்து பேச மாட்டீங்க அப்படின்ட்டு அவங்களும் பேசுகிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, அதை பற்றி நீங்களும் உங்களுடைய இதெல்லாம் கருத்து சொல்லியிருந்தீங்க. ஒரு நேரடியாக ஆதரிக்காமல் அவங்களோட விருப்பத்தை இல்லை அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற சொன்னதுக்காகவே ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணுறது கரெக்டாக? கடந்த கால ஆட்சியில் ஏன் ஃபோட்டோலாம் போட்டு இவனை எங்கேயா பார்த்தீங்களாலாம் கேட்டிருக்காங்கல்ல. இவ்வளோ இன்ஃப்ளூயன்சரு, இப்படி ஒரு விளாத்திக்குளம் இஷ்யூ வந்திருக்கு, இந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் வாய மூடிட்டு இருக்காங்க அப்படின்னு நான், மைனர், மில்டனு, ஷர்மிளா எல்லாரையுமே போட்டு இது பண்ணாங்க. ஒவ்வொரு ஆட்சியிலையும் ஒவ்வொரு இன்சிடென்ட் வந்ததுக்கப்புறமா இவங்களாம் பார்த்தீங்களா இவங்கள பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெண்டிங் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இல்லை சே, இப்போ உங்களை வந்து மக்கள் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாவோ இல்லை ஒரு கருத்து சார்ந்து பேசுகிறவரோ பார்க்குறாங்க. நான் சொல்கிறவங்கலாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு ஜாலியாக எல்லாருமே என்னென்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. நம்ம ஆட்சி வந்துருச்சுன்னா குற்றமே நடக்காது, ஏதோ காவல்துறை உலகத்திலே இந்த நாட்டில் தான் சிறப்பாக இருக்குன்னு ஏதோ பீல ஆரம்பிக்கும் அந்த நாடு, ஏதோ ஒரு பேர் எனக்கு மறந்துட்டேன். 2வது தமிழ்நாடு, நம்ம ஃபஸ்ட்டுக்கே வந்துடுவோம், ஒரு குற்றம் நடக்காது, அப்படி இப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ தொடர்ச்சியாக குற்ற செயல்கள்லாம் அடிக்கடி வர ஆரம்பித்த உடனே இந்த 25 நாளில் என்னமோ இவ்வளோ காடெல்லாம் வந்துச்சு, இவ்வளோ பொழிப்புகள் செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டது எல்லாமே வந்துச்சு. அப்படி வந்த உடனே இவங்களுக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. ஐயோ இவங்க நம்மளை நோண்ட ஆரம்பிச்சிருவாங்களே, இவங்க பாட்டு நம்மளை காசை கொடுத்து பேச வச்சுட்டாங்க. ஹலோ வணக்கம் கைஸ் அப்படின்னு எல்லாம் பேச வச்சுட்டோம். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இப்படி நம்மளை விடுறாங்கன்னே இப்போ சேஃப் ஜோன் போகணும். சேஃப் ஜோன்னா என்னன்னா, நான் வந்து கைஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்குவாட் நாம எல்லாருமே நடுநிலை. நான் என்றைக்குமே மக்களுக்கு என்ன சிம்பிள் அது, இது பார்த்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஜெயநாயகன் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தெரிஞ்சிடும் யார் யார் அப்படின்னு. அதில் ட்ரெய்லரில் பார்த்தேன் இப்படி ஒருத்தரை. அப்புறம் எல்லாருமே அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுனால அன்றைக்கி அப்படி பேசியிருக்கலாம். இன்னொரு கப்புள் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு காவி பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு ஓட்டை போட போகிறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு எலெக்ஷன் டைமில் எல்லா அரசியல் கட்சியும் விமர்சனம் பண்ணிவிட்டு விஜய் மட்டும் விட்டுட்டு இன்றைக்கி நான் நடுநிலை அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போடுறது எல்லாமே சேஃப் ஜோன். ஏன் தனக்கான ஃபாலோவர்ஸ் குறைஞ்சிடக்கூடாது, அவ்வளோதான் அவங்களுக்குலாம். நம்ம சைக்காலஜிக்கலாக பார்த்தோன்னா தனக்கான ஃபாலோவர்ஸ் வியூஸ் குறைஞ்சிடக்கூடாது, நம்மளை திட்டிடக்கூடாது. திட்டுறது கம்மியாக இருந்தாலும் நம்மளை வந்து கொஞ்சம் புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். அவங்களாம் கமெண்ட்ஸுக்கே மனவழியில் மனசை அப்படியே தொடர்நாக்கி அழுக ஆரம்பிச்சிருவாங்க கமெண்ட்லேயே. நம்ம ஆளுங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று மாட்டினா கூட செத்தடா நீ, அடே வாடா இதுக்கு வாயத்துறடா, இப்போ என்னடா பண்ண போகிறே, வாடா நீ ஒரு வீடியோ போடுறா அப்படின்னு பேச ஆரம்பிச்சா அவன் பயந்து என்னடா இவ்வளோ கமெண்ட்ஸ் சொல்லுதா ஐயோ அப்படின்னு அவன் பதறிடுவாங்க. இப்போ இந்த சம்பவம்லாம் நடக்கும்போது அவங்க கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தா இதுக்கு பேசு ப்ரோ இதுக்கு பேசு ப்ரோன்னா அவங்க உளவியலாகவே பிரச்சனையாகி உள்ளாயிடுறாங்க. ஆனால் உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சேஃப் ஜோன் போயிடணும் அப்படின்னு உடனே நாங்கள் வந்து எந்த பார்ட்டிக்கும் இல்லை, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப நாங்கள் நடுநிலையாக இருக்கோம், எங்களுக்கு யாரும் காசு கொடுக்கல, நாங்கள் இப்படி தான் இருக்கோம் அப்படி தான் இருக்கோம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இர்ஃபான் வந்து கடந்த ஆட்சியில் வந்து அந்த அமைச்சரோட லாபியில் வந்து பண்ணிட்டாரு, இந்த இது பண்ணார், அதனால தான் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கல அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் ஒரு ஜாலியாக பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். இப்போ வந்து பக்ரீத்து ஒரு பிரியாணி 3650 ரூபா விற்கிறாப்புல. இப்போ இது எந்த அமைச்சரோட இன்ஃப்ளூயன்ஸில் வைக்கிறாரு கேட்க முடியுமா?
அது அவங்க வேலையை அவங்க பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் என்னென்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எப்படி இது நிற்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. சம்பவங்கள் நான் கடந்த ஆட்சிலையும் சொன்னது தான், இங்கேயும் சொன்னது தான். ஆகாயம் தமிழ் ஒரு தனியாக ஒரு மீட் வச்சா கூட சொன்னேன், குற்ற சம்பவங்களை தடுக்க முடியாது. இந்த ஆட்சியும் சரி, கடவுளே வந்து ஆட்சி செஞ்சாலும் சரி, குற்ற சம்பவங்களை தடுக்க முடியாது. நீங்கள் சொல்கிறது ஆர்கனைஸ்டாக இல்லாமல் நடக்கிறத சொல்கிறீங்க இல்லையா? ஆர்கனைஸ்டாக வந்து பிளான்டாக இல்லாமல் திடீர் வரக்கூடிய சண்டைகள், இந்த கை கலப்பு அந்த மாதிரி. ஆமாம், தனிப்பட்ட முறையில் சண்டைகள். நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுறேன், என்னை போட்டு கூப்பிடுறீங்க, அதுக்கு விஜய் காரணமாக வரா? இது நம்ம ரூம்குள்ளே இருக்கோம் அப்படின்னா இங்கே ஒரு 2 போலீஸ் நின்றுக்கிட்டே இருக்கணும். தம்பி வாய்ஸ் கம்மி பண்ணுங்க தம்பி அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு போலீஸ் இருக்கணும். பெட்ரூம்குள்ள பாதுகாப்பு கண்டிப்பாக போலீஸ் கொடுத்துருப்பாங்கல்ல. எனக்கு நானே ஒரு ஸ்கூட்டியில் வந்துட்டு போயிட்டு இருக்கிறேன். அப்போ இதெல்லாம் தனிப்பட்ட முறை. இப்போ நானும் என் தம்பி வீட்டுக்குள்ளே இருக்கோம், திடீர்னு சொத்து பிரச்சனை வந்து அடிச்சுக்கிறோம், என்னை கொண்டுட்டான், அதுக்காக இப்போ விஜய் காரணம்ன்றவாங்களா? பாருங்கள், சொத்துக்காக தம்பியே அண்ணனே கொண்டுட்டான் அப்படின்னு வந்து அதுக்கு விஜய் காரணமாக முடியுமா? இல்லை நான் முன்னாடி இதே சொன்னேன், இதுக்கு ஸ்டாலின் காரணமாக முடியுமான்னு கேட்டோம். இப்போ விஜய் காரணமாக முடியுமானா முடியாது. இப்போ எங்கே காரணமாவார் அப்படின்னா, இப்போ என்னை அடிச்சு நீங்கள் உடனே கைது செய்யப்படணும், ப்ராப்பரான வழக்கு உங்கள் மேலே பதிவு செய்யப்படணும், நீங்கள் உடனடியாக நீங்கள் சிறையில் இருக்கணும். அப்போனா இந்த ஆட்சி சிறப்பான ஆட்சி. உங்களை காப்பாற்றுறது, நீங்கள் இவ்வளோ நாள் எங்களுக்கு ஃபேவராக பேசிகிட்டு இருந்தீங்க, அதனால் உங்களை சேஃப் ஜோன் பண்ணுறது, பெயில் எடுக்கிறது, இப்படியான வேலைலாம் பண்ணிச்சுன்னா சட்ட ஒழுங்கு சரியில்லை. அதே ஸ்டாண்டில் தான் நான் நிற்கிறேன். அப்போ பேசுனது இப்போ பேசுனது ஒரே ஸ்டாண்டு தான். அவ்வளோதான் விஷயம். இதை மறுபடியும் இப்போ எல்லோரும் பயப்படுறாங்க. தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருமே நம்ம என்னமோ எதிர்பார்த்தோம், ஆனால் குற்ற சம்பவங்கள் டெய்லி நடக்குது. காதலிக்கிறேன்னு ஒரு பொண்ணோட வீட்டுக்குள்ளே போய் பெட்ரோல் கொண்டு ஓடிச்சிட்டு ஓடுறான், அப்படி அடிக்கிறான், என்னடா அது சின்ன பொண்ணு, என்னென்னமோ நடக்குதே, நர்சிங் பொண்ணுக்கு திடீர்னு மரணம், போராட்டம் நடக்குது, நம்மளாலே போய் மாமூல் வாங்குறான், பத்திரிகையாளர் அடிக்கிறாங்க, புழக்கம் அதிகமாயிருச்சு, வாங்கக்கூடாது விற்கக்கூடாதுன்னு சொன்ன தலைவர் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்ல மறந்துட்டாரே, ஒருத்தன் வீட்டுக்குள்ளே வளர்க்குறானே, இப்படியெல்லாம் அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் என்னென்னா, இவங்க நம்ம தான் போன ஆட்சியில் வேறு முட்டு கொடுத்தோம், இப்படிலாம் நடக்குது அப்படிலாம் நடக்குதுன்னு பழைய ட்வீட்டெல்லாம் போய் தேடி டெலிட் வேறு பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு 30-40 ட்வீட்டு வேறு போட்டோம், ஸ்க்ரோல் பண்ணவே கை வலிக்கும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதுதான் பெஸ்ட்டு வழி, நாங்கள் வந்து நடுநிலை, இந்த ஆட்சி தவறு செய்தாலும் நாங்கள் கேள்வி கேட்போம். அப்படின்னா என்னென்னா, அடுத்து அதிமுகவோட திமுகவிட்டே அவங்க பேரம் பேசுகிறாங்கன்னு அர்த்தம். அப்படி பேரம் பேசிட்டு வந்துடுவாங்க. நாளைக்கெல்லாம் சொல்ல முடியாது, இப்போ இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கவர் திடீர்னு இப்படின்ருவாப்பில், இல்லைனா இப்படின்ருவாப்பில், சொல்ல முடியாது, அப்படி மாறும். அதனால் வாங்க ஒரு படம் நடிங்க, என்ன கேரக்டரு, நாங்கள் எடப்பாடி பழனிசாமியோட வாழ்க்கை வரலாறு எடுக்கிறோம், அதை வந்து நீங்கள் வந்து நடித்து காட்டணும், அப்போ நான் என்னோடய முட்டியை வெட்டிட்டு வந்துடவா, பாதி தானே வேணும், இல்லை அந்த மாதிரி வேணால் நீங்கள் வாங்க அப்படின்னா ஓகே, நான் நாளையிலேருந்து ஏடிஎம்கே தான் அப்படின்னு மாறிடுவாங்க இன்ஃப்ளூயன்சஸில். அவ்வளோதான் அவங்களுடைய அறிவு, ஒரு அரசியல் புரிதல், அவ்வளோதான் அவங்களுக்கு இருக்கும். இல்லை, ஆனால் யதார்த்தமாக சொன்னதுக்குமே வந்து சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது நம்ம பேசிகிட்டு வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே அவங்க செல்ஃப் எக்ஸ்பிளேட்டரி வீடியோ போடுற அளவுக்கு போயிடுச்சு. பிரபலமான இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாருமே அவங்களே அவங்களோட சேனலில் போட்டுட்ருக்காங்க. அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் யதார்த்தமாக சொன்னது இல்லை, நான் வந்து பேசுனதை கூட ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திட்ட நான் காசு வாங்கிட்டு நான் செயல்பட்டேன் அக்யூஷன் வைக்கிறீங்க, அப்படி கிடையாது அப்படின்னு தானே சொல்கிறாங்க. சரி, இப்போ ஒருவேளை அந்த நிறுவனத்துக்கு எதிராக நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க காசு வாங்கினதா அவங்க வீடியோ வெளியிட்டானா இவங்க என்ன பண்ணுவாங்க? இல்லை, அது வாங்கியிருந்தா தானே, அப்படி வாங்கி வெளியிட்டாங்கன்னா என்ன ஆகும்? என்ன ஆயிடுச்சுன்னா, தேர்தலுக்கு அப்புறமா யாரெல்லாம் நல்லா கவனிச்சதோ எல்லாத்தையும் நிறுத்திடுச்சு. இப்போ இவங்க என்னன்னா, யாரை போய் பார்க்குறதுன்னு தெரியல. இவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா இவங்களோட ஆட்டம் அதிகாரம் எல்லாம் ஓவராயிருச்சு. எல்லாம் அதிகமாக, அந்த மாடுக்கு பின்னாடி ஒன்று இருக்குமே திமிரு, அது எல்லாமே அதிகமாயிருச்சு. அதனால என்ன பண்ணுறேன்னா, யாரையுமே ரீச் பண்ண முடியல. இவங்க ஏதாவது அண்ணா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, கூப்பிட்றம்பா வைப்பா கூப்பிட்றம்பா அப்படின்னு வச்சிடறாங்களாம். இதோட குடும்பம் என்னென்னா, எலெக்ஷன் அன்னைக்கு, ரிசல்ட் அன்னைக்கு 2 டிவிஷனாக பிரிக்கிறாங்க. நம்ம எல்லோரும் பெண்ணை பேசிகிட்டு இருக்கோம்ல, பெண்ணில் இவ்வளோ பேர் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, பெண்ணில் இருந்து இவ்வளோ பேருக்கு பாவம் வேலை இழந்துட்டாங்க, அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கோம்ல. எல்லா ஐடிவிங்லேருந்து ஆளை தூக்கிட்டாங்க. அதிமுகவோட ஐடிவிங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக க்ளோஸ்டு. எல்லா கட்சியும் தூக்கிட்டாங்க. சரி, ஜெயிச்ச கட்சி வச்சுருக்கணும்ல, ஜெயிச்ச கட்சி 400 பேர் தூக்கிடுச்சு, 400 பேர் தூக்கியிருக்கு. இது மட்டும் பொய்ன்னு சொல்லட்டும், நேம் லிஸ்ட்டோடு காட்டுவேன். என்னன்னா, கான்ட்ராக்ட் லேபர்ஸ்ன்னு சொல்லி சமீப காலமாக அவங்க கேட்குற சேலரி எல்லாம் 40,000, ஃப்ரெஷருக்கே 30,000, 40,000, 50,000ன்னு ஃபுல்லாக வேலைக்கு எடுத்துட்டாங்க. ரிசல்ட் அன்றைக்கி 7 மணிக்கே வந்துருங்கன்னு எல்லாரும் 7 மணிக்கு வர வச்சுருக்காங்க. வந்தவங்கள காலையிலேருந்து வேலை பார்த்துருக்கான். மத்தியானம் 2 மணிக்கு லீடிங்கில் போகும்போது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ன உடனே எல்லாம் அந்த பக்கம் பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் கத்தி ஜாலியாக விளாட்றாங்க. இந்த பக்கம் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் காலிலேருந்து சாப்பிடாமல், தண்ணி குடிக்காமல், டீ குடிக்காமல், எதுவுமே இல்லாமல் இப்படியே உட்காந்துருக்காங்க. அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் தோத்த பெண்ணு கூட எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கு. அன்னைக்கு எல்லாம் பிரியாணிலாம் வாங்கி கொடுத்து அதெல்லாம் அனுப்பி விட்ருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு எதுவுமே இல்லை.
அப்படியே வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. இப்போ நான் கூப்பிட்டேன், என்னாச்சுன்னா என்ன அப்படின்னா தூக்கிட்டாங்க. நீங்கள் பேசுனீங்களா? ஆமாம், வெளியில் வந்து ஒரு 20 பேர்கிட்ட கேட்டிருக்கேன். அப்போ அவங்ககிட்ட எனக்கு நான் வந்து உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் எப்படி இயங்குன்னு சொல்லி கேட்டதில் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓ சூப்பர், இது போதும். அவன் ஒருத்தரையும் எனக்கு தெரிஞ்ச நண்பர்களும் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரையும் ஒரு சேனல்லே அப்படியே போய் ஃபோன் பண்ணி இவரை சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி ஒருத்தரையும் சேர்த்து விட்டாச்சு, போயிட்டாங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது இவங்க எல்லாரையுமே தூக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் தூக்கியிருக்காங்க வேலையை விட்டு. இவங்கெல்லாம் தொழிலாளர் நலன் பற்றி பேசுகிறாங்க. அதே தான் இப்போ யாருக்கெல்லாம் இவங்க ஃபண்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ, கீழே எங்களுக்காக பேசுங்கன்னு ஃபண்டு பண்ணிக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் ஸ்டாப்புடு. வேர் இஸ் லயலாமணி, வேர் இஸ் அனந்தஜித், வேர் இஸ் ஃபெலிக்ஸ், இப்போ நம்ம லிஸ்ட் போடுவோம், வேர் இஸ் காமேஷ், எல்லாம் காலி. இல்லை திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் அவரோட சேனலுக்கு வராரு, அவரோட சேனல்ல இருக்காரு. எங்க மெயின் ஸ்ட்ரீம்ல விவாதங்கள்ல ஆள காணோம். அவருடைய ஒர்க்ல தானங்க இருக்காரு. அது நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் எங்கெங்கெல்லாம் பாத்தீங்க? இப்போ எப்படி அந்த மாதிரி டிபேட் எதுவுமே இப்போ நடக்கலையே? இல்ல நடக்குது, ரெகுலரா நடக்குது. நீங்க சொல்ற டிவி டிபேட் சொல்றீங்க. ஆமா, அதுல வந்து ஜேர்னலிஸ்ட் பேசுறாங்க. பெருசா எந்த கட்சியில இருந்துமே யாருமே ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இல்லையே. பெருசா திமுகவுல இருந்து யாரும் இல்ல, ஒத்துக்கலாம். ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க, அப்பப்போ போறாங்க பேசுறாங்க. அதிமுகவிலையும் யாரும் பெருசா இல்ல, ஜேர்னலிஸ்டா எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் இருக்காங்க. சரி, நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்கல்ல, நீங்க போக வேண்டியதானே? எப்பவுமே போயிட்டு இருந்தவங்களாம் போக வேண்டியதானே? இவங்கெல்லாம் எங்க? சரி, விஜய்க்காக ஃபயர் விட்டு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தால, இன்ஸ்டாகிராமில் வீடியோலாம் போட்டுட்டு இருந்தால, அவன்லாம் எங்கே? எவனுமே காணோம், எல்லாம் காலி. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, காசு இல்லாதனால ஒரு பொறுக்கி, ஒரு ஆன்லைன் பொறுக்கி ஒரு பொண்ணு, உங்களுக்கு தெரியும் அந்த பேர் என்னன்னு, எவ்வளவு ஆபத்தான ஒரு ஃபேக் நியூஸை ரொம்ப சுலபமாக பேசி பரப்புது. ரீசெண்டாக ரொம்ப சுலபமாக பேசுது. அந்த பொண்ணு வந்து ஆபாசமாக ட்ரெஸ்ஸு போட்டு ஆடுதுன்னுலாம் சொல்ல வரல, அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். படத்துலையும் அப்படி தான் இருக்கும், எதுக்கு தனிப்பட்ட முறையில் பண்ணால் தப்பானலாம் அப்படி பேசக்கூடிய ஆள் நான். ஆனால் அவங்க பேசுகிற வார்த்தை இருக்குல்ல, உடல் உறவை டபுள் மீனிங்கில் பேசுறது, உனக்கு சரக்கு பிடிக்குமா இப்படியெல்லாம் போய் ப்ரெஸ் மீட்டில் கேட்குறது, இதெல்லாம் அவங்க ஒரு ஆன்சர் பண்ணோடனே அதை வந்து ஒரு நகைச்சுவையாக்குறது, இப்படியெல்லாம் கழுசடையாக பேசிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு தாவேகாவுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கு. ஒன்று புரியல நமக்கு. அந்த நம்ம வீட்டில் இருக்க ஒரு சின்ன பசங்க இந்த பொண்ணோட வீடியோ பார்த்தா எப்படி இருக்கும்? ஆனால் அவங்களுமே மனசு மாறி வரலாம்ல, அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இன்னும் மாறல ப்ரோ. நீங்கள் லாஸ்ட்டாக 2-3 வீடியோ எடுத்து பாருங்க ப்ரோ, இன்னும் மாறல. நீங்கள் செம்மொழியான் தமிழ் மொழின்னு நம்ம கலைஞர் மாநாடுலாம் நடத்தினார், அங்கே தேம்பு தூமா காத்தாலாம் எல்லாமே இருக்காங்க, நிறைய ஓடுது. அப்படி இருக்கக்கூடிய ஆளை வச்சு இவங்க பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் ஒருத்தன் முதலமைச்சர் விஜய் எதிர்த்து அவன் அசிங்கமாக பேசிக்கிட்டு இருந்தான். எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, திமுக சப்போர்ட்னு சொல்லி பேசியிருந்தான். அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நல்ல விஷயம். ஆமாம், ஜேம்ஸ்ஏவா அது ஒரு ராஜா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஓகே நல்ல விஷயம். இந்த பொண்ணுக்கு என்ன தண்டனை? அட்லீஸ்ட் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ண கூட வேணாங்க, நான் போட்ட வீடியோ தப்பு, தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு மறுப்பு வீடியோ போட வைக்க வேண்டியது தானே? கடந்த கால ஆட்சியில் நம்ம மறுப்பு வீடியோ எத்தனையோ வீடியோ பார்த்துருக்கோம், போட வைக்க வேண்டியது தானே? இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ணலையே. அப்போ சாதகமாக பேசுனா நாங்கள் அப்படியே விட்டுருவோம், அது அவதூறாக இருந்தாலும் பரவாயில்ல, அசிங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எதிராக எந்த வீடியோ போட்டாலும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு கொண்டு வரதெல்லாம் கருத்து சுதந்திரத்தை நசுக்கிறது தானே? அதுதான் இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரையும் காசு கொடுத்து எல்லாரையும் நிறுத்திட்டாங்க. அதனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் விஜய்க்காக பாசிட்டிவாக பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் க்ளோஸ். ஆனால் நீங்கள் ஃபண்டு இல்லை, நிறுத்திட்டாங்க. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது என்னென்னா, ஏதாவது ஒருத்தர் யதார்த்தமாக அவருடைய இதுலேருந்து மனசுலேருந்து சப்போர்ட் பண்ணால் கூட அவங்களுமே காசு வாங்கிட்டு பேசுகிறாங்கன்னு சொல்கிறது எப்படி கரெக்டாக இருக்கும்? எல்லா கட்சிக்குமே பொதுவாக கேட்குறேன், எல்லா கட்சிக்குமே அந்த கட்சியை சப்போர்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க, கட்சி சாராதவங்க. சரி, அப்போ நான் கேட்குறேன், எனக்கு வந்து 14 கோடியா 2 கோடி கொடுத்தாங்கன்னு ஒருத்தன் சொல்கிறான் என்கிட்ட. நான் வந்து இப்போ கேட்பேன், நான் வந்து சொன்னாலும் இவனுங்க நம்ப மாட்டானுங்க. அதெல்லாம் கான்ஸ்பிரசி தியரி, கோஸ்பிப்ஸ், அதெல்லாம் அப்படியே போகிற வழியில் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறது, அது வழக்கமான விஷயந்தான். சோஷியல் மீடியாவுக்கு வந்துட்டா அவப்பெயர்களுக்கு எல்லாமே வரதான் செய்யும். இதெல்லாம் கொடுமை என்னென்னா, ஒரு டுபாகூர் ஒருத்தன் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பான், ஒரு 2-3 சேனல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான், பால் டப்பான்னு பேர். நான் பண்ணுறேன்ட்டாங்க அவன் டுபாகூர். அப்போ கூட இன்னொருத்தர் இருக்கான், அந்த டுபாகூர் என்னை எதிர்த்து வீடியோ வேறு போட ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 4-5 வீடியோ பார்த்தேன். இவங்கெல்லாம் யாருன்னே தெரியலையே, ஏன் என்ன எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா, அப்புறமா உள்ளே போய் விசாரித்தா எல்லாரும் ரத்தங்களுடைய விசுவாசிகள்னு தெரிய வந்துச்சு. ரைட்டு, நீ எல்லாம் நான் என்ன விமர்சனம் பண்ணுறேன்னா அப்போ நான் சரியான பாதையில் தான்டா போயிட்டுருக்கேன், பேசு. என்ன கோத்து விட்டாங்க, ஆடா பாவீங்களா, மீசை இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காடா என்ன அங்கே கோத்து விட்டி பாவத்துறேன். எவன் நம்பருமே நான் என்னடா இது, நான் தான் மீடியா குரூப் ஜாப் அப்படின்னு நானும் ஒரு அட்மினுங்க.
நான் அதில் மெசேஜ் போடுறதுக்கே பயப்படுவேன். வேக்கன்சி இருக்கா இல்லை ஏதாவது நம்பர் வேணுமான்னு கூட பயப்படுவேன். ஏதாவது போட்டால் இவன் ஏன் இந்த நம்பரை வாங்குறான் அப்படி. அதாவது ஒரு ஜேர்னலிஸ்ட்டோட ஒரு நம்பர் கேட்டிருந்தேன் ஒரு வாட்டி. அந்த குரூப்பில் இருக்க ஒருத்தர் அவருக்கே ஃபோன் பண்ணி, சார் ஜெயகுமாரா குரூப்பில் உங்கள் நம்பர் வாங்குறான் சார், என்னமோ நடக்க போகுது சார் பயமுறுத்திட்டான். அவர் ஏற்கனவே என் நம்பர் சேவ் பண்ணி வச்சுருக்காரு. அவரே என் லைனுக்கு வராரு, ஜெயகுமாரா சார் நீங்கள் என் நம்பரை குரூப்பில் கேட்டிங்கல்ல, நான் தான் சார். என்ன நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க, எப்படி சார் என்ன ஏமா என் நம்பரை கேட்டிங்கன்னு சொல்லிட்டு என்ன ஒரு பையன் நம்மகிட்டே வந்து இது பண்ணுறான். ஏன்னா நானும் அவரும் நேற்று ஈவினிங் சாயங்காலம் ஒன்றா மீட் பண்ணிட்டுருந்தோம். பண்ணிட்டு ஃபோன் நம்பர் வாங்க மறந்துட்டேன். மறுநாள் குரூப்பில் கேட்குறேன், அதுக்குள்ளே இப்படி பற்ற வைக்கிறாங்க நடுவில் இருந்துக்கிட்டு. சரி என்னத்தை சொல்கிறேன்னு தெரில. ஏதாவது ஒன்று போட்டால் கூட ஜாப் வேக்கன்சின்னு போட்டாங்க அப்படின்னா இது எந்த சேனலாக இருக்கும் கிராஸ் செக் பண்ணுங்கன்ட்டு வந்து கிராஸ் செக் பண்ணுறாங்க. ஸோ அது இந்த இதெல்லாம் இருக்குங்க. ஏதாவது போட்டால் உடனே வந்து பேசுகிறது. எனக்குலாம் என்னென்ன தெரியுமா, நான் திமுகட்டேருந்து 15 கோடி வாங்கிட்டேன்ட்டாங்க. மாதம் வாங்கினீங்களா? வாங்கிட்டு இருக்கேன். சில்லறையாக இருக்கானா அதை மாற்றணும். 1 ரூபா காயினெல்லாம் எப்படி நோட்டாக மாற்றுவாங்க எங்கேயா சொல்லுங்கள். வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாம் கிளப்பி விட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. எனக்கு ஒன்றுமே புரியல. ஏண்டா டே நான் இன்னும் லோனே மாதம் அடைக்க முடியாமல் அப்படின்னு மூச்சு வாங்கிட்டு இருக்கு எனக்கு. சரி சொல்லட்டும், நான் அதுக்கெல்லாம் ரியாக்ட் ஆகக்கூடாதுங்க. ரியாக்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் இவங்க எல்லாம் ஒரு ஆள் போவோம். அது மாதிரி அவங்க மேலேயும் வருதுன்னா அவங்க கடந்து தான் போகணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் இருக்கீங்க, உங்களுக்கு அது ஒன்று பழக்கப்பட்டிருக்கும். இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு அரசியல் வர இது இருக்குது, ஒரு பாதை இருக்குது, ஓகே நீங்கள் தாண்டி வந்துடுவீங்க. பட் யதார்த்தமாக இருக்கிறவங்க வந்து பிக் பண்ணி அவங்களோட பேரை சொல்லி இவன் இந்த மாதிரி பண்ணிட்டா நீங்கள் மட்டும் இல்லை, இதை வந்து நீங்கள் இப்போ பேசுகிறீங்க, இதை தாண்டி பலரும் வந்து தனியாக வீடியோ போடுறாங்க, எடுத்து பேசுகிறாங்க. அப்படின்றப்போ ஒன்று அது அவங்க வர்த்தக ரீதியாக அவங்கள பாதிக்கும், இன்னொன்று மன அழுத்தம் உங்களை வர்த்தக ரீதியாலாம் பாதிக்காது. வர்த்தக ரீதியாக பாதிச்சுன்னா அவன் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டு ஓடி போயிடுவான். ஐயோ என்ன இப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க, நான் எங்கே காசு வாங்குறேன், எனக்கு இந்த இன்ஸ்டாகிராமே வேணும்னு ஓடுவான் அவன். அதுக்கப்புறமா வீடியோ போடுவான். நீங்கள் பார்க்குற மாதிரி அவங்களால அவ்வளோ ஈஸியாக அதை கடந்து வர முடியாதுல்ல. இன்ஸ்டாகிராமில் செலிபிரிட்டி ஆனவங்களாம் நீங்கள் 2-3 நான் இந்த நீயா நான் போயிருந்தேன். அவங்க எனக்கு எதிரில் வந்து ட்ரோல் செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள்னு ஒரு பெரிய கேங்கே இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லிக்கிட்டே வந்தாங்க. நான் வந்து கும்மி ஆடும் போது இப்படி கண்ணடிச்சேன், எனக்கு வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு பொண்ணு சொல்லிச்சு. அந்த பொண்ணு தாவேக்கால இருக்குது. அப்புறம் இன்னொரு அக்கா ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி என்னோட குழந்தைய வச்சு இது பண்ணாங்க. அப்புறம் இன்னொருத்தர் பையன் சொன்னான், சின்ன பையன் டான்ஸ் ஆனால் பிடிக்கல. அப்புறம் இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க என்னெல்லாம் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு. சரி இவங்களாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்தா நல்லா வேலை பார்க்குறாங்க. இன்ஸ்டாகிராம் நல்லா இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டாங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, ஒரு பிராண்டை ப்ரமோட் பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணிருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களை எதிர உட்கார வச்சுருக்காங்க. நீ என்னால் உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்க இந்த பக்கம் கேங்கில் இருக்கவன் தான். இவங்களை கேள்வி கேட்டு நம்மளுக்கு வியூஸ் மூலியமாக வர அமௌண்ட் தான் 500 1000 என்னமோ வரும். ஆனால் அவங்களுக்கு லட்சக்கணக்கில் வந்துருக்கணும். டேய் நியாயமாக நாங்கள் தாண்டா அங்கே உட்காந்துருக்கணும் பாதிக்கப்பட்டவங்கள. அப்படி தான் இருந்துச்சு. எல்லோரும் நல்லா வெல் செட்டில்டு தான் இருக்காங்க. இந்த வர்த்தக ரீதியாலாம் பாதிக்கப்படக்கூடிய ஆள்லாம் யாரும் கிடையாது. இப்போ வாட்டர்மெலன் சார் என்ன தோண்டு ஓடி போயிட்டாரா? நேற்றுலாம் பார்த்தேன் விஜய் மாதிரி 4 கோட்டு போட்டு நல்லா பேர் வராரு. இப்போ அவர் என்ன பாதிக்கப்பட்டாரா? அவர் அவ்வளோ காசு வாங்குறாங்க இவ்வளோ காசு வாங்குறாங்கன்னாங்க. என்ன பண்ணுறாரு? இன்டர்வியூ கூப்பிட்டு வரமாட்டாரு. நீங்கள் 2000 ரூபா கொடுத்துட்ருப்பீங்க, பழைய ஆளாக நினச்சிருப்பீங்க, அதனால் வரமாட்டாரு. அவர் அப்பயே அதை விட அதிகமாக தாங்க. அப்படியா? அதனால் அவர் வர்த்தக ரீதியெல்லாம் அவங்க வந்து அதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க சோஷியல் மீடியாவுக்கு. அவங்க அதை போடாமலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அதே நேரத்தில் ஒரு சென்சிட்டிவான பர்சனாக சில பேர் இருக்கான். நம்மளை திட்டவே கூடாது, பாசிட்டிவான கமெண்ட்ஸ் மட்டுமே வரணும், ஹார்ட்டின் மட்டுமே வரணும், டிஸ்லைக் கூட வரக்கூடாது. ஒரு டிஸ்லைக் வந்தாலும் அழுகிற பொண்ணுங்களாம் இருக்காங்க என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில். அன்லைக் வந்துருச்சு, ஒருத்தன் திட்டிவிட்டான், நான் இனிமேல் போட்டவே போட மாட்டேன். போடுறதுக்கு அம்மா இதுக்கெல்லாமா திட்டாங்க, கமெண்டை பாரு நீ பையன் அப்படின்னு இருக்கு. எல்லாத்துக்கும் பதில் பேச்சு வச்சுக்கிட்டு அவங்க போடுவாங்க. நீ சோஷியல் மீடியான்னு உள்ளே வந்து ஒரு போஸ்ட்டை உள்ளே போட்டிங்கன்னா அது வந்து ஒரு குப்பை தொட்டி. அந்த குப்பையை வந்து யார் வேணாலும் எடுக்கலாம், காலில் போட்டு மிதிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதில் வந்து ஏன் இப்படி எடுத்து என் குப்பையை ஏன் எடுத்தீங்க, என் குப்பையை ஏன் இப்படி பண்ணீங்க அப்படிலாம் உரிமை கொண்டாட முடியாது. அது ஓப்பன் ஃபார் ஆல். உங்களுக்கு தேவைன்னா ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் மட்டும் உங்களுடைய திறமையை காமிச்சிட்டு போயிடலாம். இல்லைங்க இவங்க எல்லாரையுமே வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு டேக் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறது வந்து எப்படி கரெக்டாக இருக்கும்? ஐயா ஒரு வகையில் இந்த பிரியாணி 3650 ரூபாவும் ஸ்கேம் தான். ஒரு வகையில் ஸ்கேம் தான். ஏன் அவரே இல்லை கேட்குறேன், ஒரு பிரியாணியோட ரேட்டு தாஜ் ஹோட்டலில் எவ்வளோவா இருக்கும் சொல்லுங்கள். அது பக்கெட்டு சொல்கிறாரு ஒரு 3000 ரூபாய். அப்படிலாம் தெளிவாக அந்த ட்ரெய்லரில் நான் பக்கெட் ரேட்டு தான் அது. நானே வீட்டில் சமைச்சு நானே பண்ணி நானே வந்து கொடுக்குறேன் அப்படின்லாம் வந்து பேசுகிறாரு. இப்போ ஒரு வகையில் அவர் வந்து பண்ணுறாருன்னா பெர்மிஷன் வாங்கினாரா? பெர்மிஷன் வாங்கணும்ல, ஏதாவது பண்ணியிருக்காரா? எப்படி எதுவும் கிடையாது. அப்போ அது ஒரு வகையான ஸ்கேம்னு சொல்ல முடியுமா? சொல்கிறவன் சொல்லுவாங்க. இப்போ பாலா, விஜய் டிவி பாலா,
அவர் ஃபுல்லாக சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருந்தார். இப்போ அவர் மேலே ஒரு விமர்சனம் வந்துச்சு, அதுக்காக அவர் நிறுத்திட்டாரா? இவங்களை வந்து வேற ரீதியா இவங்களை வந்து ஒரு கட்சியோடல சேர்த்துறாங்க. இப்போ டிவிக்கு சார்பா நான் ஓப்பனாக சொல்கிறேன், எல்லா இன்ஃப்ளூயன்சருக்கும் ஏதோ ஒரு பார்ட்டி அவங்கள அப்ரோச் பண்ணி எங்களுக்காக இந்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இல்லைன்னா அவங்க மறுக்கவே முடியாது. அவங்களும் அவங்களுடைய பொருளாதார தேவைக்காக அதை வாங்கிக்கிட்டாங்க. அது தப்புலாம் கிடையாது. வாங்கிட்டாங்க, ஆமாம், இது என்னோட பிஸ்னஸ்ன்னு சொல்லிவிட்டு அவங்க போகணும், அவ்வளோதான். சரிங்களா? ஒரு பொண்ணு ஐடியில் ஒர்க் பண்ணுது. அந்த பொண்ணோட பேஜில் போய் நான் வந்து உள்ளே போய் பார்த்தேன். எடப்பாடி பழனிசாமி வந்து என்னது ஏதோ எடப்பாடியார் ஆளணும்னு ஒரு பாட்டு ஒன்று போட்டிருப்பாங்க. ஆமாம், அந்த பாட்டுக்கு அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுது. சரி, உள்ளே போய் பார்த்தா அதில் எந்த பாட்டுமே இந்த மாதிரி ஏடிஎம்கேவோட ஃபேவரில் அந்த பாட்டு எதுவுமே கிடையாது. எல்லாம் சினிமா பாட்டுக்கு ஆடின பொண்ணு அது. இப்போ அந்த பொண்ணு காசு வாங்கியிருக்குமா வாங்கியிருக்காதா? ஆப்வியஸாக வாங்கிட்டு வாய்ப்பு இருக்கு. அவ்வளோதான். நான் ஐயோ எனக்கு அப்படி சொல்லாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. நீங்கள் ஒரு பிராண்டுக்காக ஒரு ஆள்கிட்டருந்து ஒரு பால் டப்பாவோ இல்லை பெல்ட்டோ இல்லை வந்து ட்ரெஸ்ஸுக்கோ ஒரு ஆள்கிட்டருந்து காசு வாங்குறது உங்களுக்கு பெருமையாக இருக்குது. பொலிட்டிக்கலாக வந்து எங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுங்க, இந்த பார்ட்டியை ப்ரொமோட் பண்ணி கொடுங்க, அதுக்கு நாங்கள் காசு தரோன்னு சொல்கிறது வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அசிங்கமாக இருக்குது. அவங்களோட மனநிலை அப்படி தான் இருக்குது. ரெண்டுமே நான் என்னை பொறுத்தவரை ரெண்டுமே ஒன்று தான், தப்பு கிடையாது. அவங்களுடைய செல்வாக்கு அவங்களுடைய திறமையை பயன்படுத்தி ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். அது பாஜக கூட பண்ணிட்டு போட்டோம், அவங்களோட திறமை அது. இப்போ நீங்கள் வந்து தினகரனில் பாஜக ஆடு வருமா வராதா? மோடியோட ஆடு ஃபர்ஸ்ட் பேஜில் வரும். அப்போ அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு எடுத்துக்க முடியுமா? கட்சியோட ப்ரொமோஷன், அவ்வளோதான். புதிய ஒரு கட்சியோட சேனல், அந்த சேனலில் வந்து திமுகவுடைய பாடல் வரும். ஆனால் அவங்க என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க, அதுக்காக அவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அவங்க பிஸ்னஸ்ஸு, அவங்களுடைய தனிப்பட்ட வர்த்தக ரீதியாக அவங்க பொருளாதார ரீதியாக அவங்க ரன் ஆகணுன்றதுக்காக அவங்க பண்ணிக்கிறாங்க. அப்படி தான் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸும். அதனால் அதெல்லாம் தப்பு கிடையாது, பண்ணுங்க. உங்களை கேட்டால் ஆமான்னு சொல்லிட்டு, ஆமாடா என்னடா இப்போ உனக்கு ஃபாலோவர்ஸ் இல்லை, வைத்தறிச்சல், நீ எந்த பேசுகிற போடா அப்படின்ட்டு போங்க, அவ்வளோதான். இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு வரதான் செய்யும், இதில் என்ன இருக்குது? நான் இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனேன், எனக்கு வந்து வந்துட்டு போயிடுறேன். எனக்கு வந்துட்டு போகிற ட்ராவல் கன்வீன்ஸும் சாப்பாடு தங்குறதுக்கு மட்டும் எனக்கு இடம் பண்ணி வைங்க. தங்குற இடம் எனக்கு உங்கள் கட்சி ஆஃபீஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு சின்ன ரூமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இது மட்டும் பண்ணி கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன். இப்போ இது வந்து ஸ்கேமில் வந்துருமா? நீ தங்குறதெல்லாம் கேட்குறியா அப்படின்னு ஸ்கேமில் வருமா? அடே, அப்போ நான் யாருக்கிட்ட வேலை பார்க்குறேன்? அவங்களுக்கு வேலை பார்க்குறேன்னா எனக்கு குறைஞ்சபட்ச உதவி இதுதான்டா, இதுதான் செஞ்சாகணும். இதை கூட செய்ய மாட்டாங்கன்னா எப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ இது ஸ்கேமில் வருமா? இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, யூடியூப்பில் பேசினாலே ஸ்கேம்னு நினைக்கிறாங்க. என்ன நீ வேலைக்கே போகாமல் யூடியூப்பில் பேசுகிற, உழைச்சி சம்பாதிக்க மாட்டியா அப்படின்னு வாங்க. ஆடாப்பா, இவங்கெல்லாம் புரிய வைக்க முடியாது. இந்த கமெண்ட்ஸில் மட்டுமே அவன் கமெண்ட்ஸை கரெக்டாக வீட்டில் செருப்பு போட்டுக்கிட்டே போடுவான். நீ எல்லாம் நல்லா இருக்க மாட்டான், போ சரிம்மா வரமா அப்படின்னு போயிடுவான். அவ்வளோதான் அவன் வேலை. அவனுக்கு அப்புறமா அவன் அடுத்த வீடியோக்கு இன்னொரு கமெண்ட்டை போட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம ஆளுங்க தான், இவன் நம்மளை ரொம்ப ஃபாலோ பண்ணுறான் போல இருக்கு, நம்மளை ஏற்று பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். அவ்வளோதான் நடக்கும். ஓகே, உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.